everyone, welcome to Suya Samayal. இன்னைக்கு எங்க ஊர் ஸ்பெஷல் பால் பனியாரம் அந்த ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பால் பனியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்தம்பருப்பு, 1 கப் சர்க்கரை. உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 600 ml தேங்காய் பால். எனக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காவோட பால் எடுத்துக்கிட்டேன். தேவைக்கேற்ப உப்பு, 4-5 ஏலக்காய், பனியாரம் பொரிச்செடுக்க எண்ணெய். 600 ml தேங்காய் பாலோட அந்த 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதோடய நான் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கரைச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா அந்த தேங்காய் பாலில் கரையட்டும். நீங்கள் பாதி அளவு தேங்காய் பால், பாதி காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எல்லாமே தேங்காய் பால் எடுத்திருக்கேன். சர்க்கரை அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம பொரிக்க போகிற எல்லா பணியாரத்தையும் இந்த தேங்காய் பாலில் தான் போட போகிறோம். அதனால் அதை ஒரு பக்கமாக தனியாக வச்சிடலாம். இதில் முக்கியமான பகுதியே இந்த மாவு தான். நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசியும் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு. இதை நான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சு இதை அரைச்சிக்கோங்க. இந்த மாவு அரைச்ச உடனே என்ன பண்ணிடுங்கன்னா பனியாரம் சுட்டுருங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், அது நல்லா இருக்காது. பனியாரம் தட்டையாக வரும். ஒரு கடாய் நல்லா காஞ்சதும் அதில் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த பனியாரம் எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பால் பனியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அந்த பனியார மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் விட்டுக்கோங்க. உடனே விட்டுக்கோங்க, கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். பாருங்கள், உடனே பண்ணனால பனியாரம் கொஞ்சம் பொம்மலாக வருது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பனியாரங்களை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, நல்ல ஒரு கலரில் வந்திருக்கு, லைட் ப்ரௌனில். இப்படி தான் இருக்கணும். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கோங்க, கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. எல்லா பனியாரங்களும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்க தேங்காய் பாலில் அதை போட்டாச்சு. அது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த தேங்காய் பால் எல்லாம் அந்த பனியாரத்துக்குள்ளே போய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பனியாரங்கள் இங்கே ஊறட்டும். அதே சமயத்தில் நம்ம அடுத்த பேட்சையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் நான் எண்ணெயில் போட்டுட்டேன். வேந்தோடனே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக பாலாக ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் இப்போ தேங்காய் பாலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா பொரியட்டும். அரிசி கூட ஆனாலும் இது நல்லா இருக்காது, உளுந்து கூட ஆனாலும் இது நல்லா இருக்காது. ரெண்டும் சம அளவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பனியாரங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை மறுபடியும் நம்ம அந்த தேங்காய் பாலுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுவையான பால் பனியாரம் தயாராகிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.